الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قام أحدكم في الصلاة فلا يمسح الحصى فإن الرحمة تواجهه. رواه الخمسة بإسناد صحيح وزاد أحمد واحدة أودع. அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக புலுகுல் மராம் என்று சொல்லக்கூடிய ஃபிக்ஹ் சட்டங்கள் பற்றிய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் நாம் தொழுகையில் உள்ளச்சத்துடன் தொழக்கூடிய தலைப்பில் இருக்கின்றோம். இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: உங்களில் எவரேனும் தொழுகைக்கு நின்றுவிட்டால் அவர் சஜிதா செய்யும் இடத்தில் கிடக்கும் சிறிய கற்களை அகற்ற வேண்டாம், ஏனெனில் நிச்சயமாக அவரது முகத்திற்கு முன்பே அல்லாஹுடைய அருள் இறங்கிக் கொண்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அஹ்மதில் வரக்கூடிய அதிகப்படியான வார்த்தைகள் பார்க்கும் பொழுது, அவசியம் தேவைப்பட்டால் ஒரு முறை அதை அகற்றிக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்துள்ளார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது. அந்த குறிப்பில் நாம நேற்று பாடத்தில் பார்த்தோம், தொழுகையில் உள்ளச்சத்துடன் தொழுவதற்கு மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. நம்முடைய உடலாலும் நம்முடைய உள்ளத்தாலும் அல்லாஹ்வை வணங்கிய நிலையில் நாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஆகையால் தான் நேற்று உணவு பரிமாறப்பட்டதென்றால் முதலில் உணவை நாம் அதை சாப்பிட்ட பிறகு தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் உணவு பரிமாறப்பட்ட பிறகு நாம் தொழுதோம் என்றால் நம்முடைய அனைத்து எண்ணமும் திசையும் உணவில் இருக்கும். ஆக உள்ளச்சத்துடன் தொழக்கூடிய இந்த நிலைமை ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இரண்டாவது, அதே போல் நாம் ஹதீஸில் பார்க்கின்றோம், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை ஒருவர் தொழுகும் பொழுது அவருக்கு மலஜலம் ஏற்பட்டு விட்டதென்றால், இயற்கை தேவை ஏற்பட்டு விட்டதென்றால் அதை அடக்கி கொண்டு தொழுக வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி அல்-இன்சானு வஹுவ யுதாஃபிஉ அல்-அக்பத்தைன், மலஜலத்தை அடக்கி கொண்டு அவர் தொழுக வேண்டாம் என்று. ஏனென்றால் அந்த மலஜலம் சிறுநீரோ அல்ல மலஜலம் நமக்கு இயற்கையான தேவை ஏற்படும் பொழுது அதை அடக்கி கொண்டு தொழுதோம் என்றால் அதிலும் நம்முடைய உள்ளட்சம் நம்முடைய சிந்தனைகள் சிதறுகின்றது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் தடுத்தார்கள். அதே போல இந்த ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது இங்கு அசைவுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். வீணான அசைவுகளை செய்ய வேண்டாம் என்று. நாம் சஜிதாவில் இருக்கும் பொழுது, சஜிதாவை செல்லும் பொழுது சிறிய சிறிய கற்கள் இருக்கும், அந்த கற்களை அகற்ற வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பொதுவாக இது நாம் வெளியே படிக்கும் பொழுது, மைதானத்திலோ அல்லது மற்ற இடத்தில் நாம் படிக்கும் பொழுது இது ஏற்படும். இல்லை என்றால் பள்ளி வாசலில் அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது கார்பெட்டும் பாய்கள் இருக்கின்றது. ஆக இப்படி நிலைமை ஏற்படும் பொழுது நாம சஜ்தாவில் இருக்கக்கூடிய அந்த மண்ணோ அல்லது சிறிய சிறிய கற்களையும் நாம் அகற்ற தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹுடைய ரஹ்மத்து இறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் மனிதன் அவன் சஜ்தாவில் இருக்கும் பொழுது அல்லாஹுடைய நெருக்கத்தை மிகவும் அவன் நெருக்கத்துடன் மிகவும் அதிகமான நெருக்கத்தில் இருக்கின்றான். ஆக அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு தடுத்தார்கள். ஏனென்றால் அங்கு அசைவு செய்வதனால் அவனுடைய உள்ளம் அவனுக்கு திசை திரும்பும், அவன் தொழுகையுடைய நிலையிலிருந்து அவன் திரும்பக்கூடிய நிலை ஏற்படும். ஆம், ஒருவருக்கு தேவை என்று வரும்பொழுது மிகவும் அவசியமான தேவை, முள் இருக்கின்றது, ஏதாவது ஒரு நோவினை தரக்கூடிய விஷயம் இருக்கு என்றால் அதை நாம அகற்றிக் கொள்ளலாம். அது ஹதீஸில் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு முறை நாம் அதை அகற்றுவது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆக பொதுவாக இந்த ஹதீஸில் நாம் பார்க்கக்கூடியது, தொழுகையில் மிகவும் கவனத்துடனும் நம்முடைய உடலாலும் நம்முடைய உள்ளத்தாலும் நாம அல்லாஹுக்காக தொழுகின்றோம் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு மிகவும் பயபக்தியுடன் தொழுக வேண்டும். ஆனால் நாம் பார்க்கின்றோம், சிலர் என்ன செய்கின்றார்கள், தொழுகும் பொழுது தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கையை கட்டிக்கொண்டு மேலும் கீழும் பார்க்கின்றார்கள்.
முன்னாடி இருக்கக்கூடிய கடிகாரத்தை பார்க்கின்றார்கள், தன்னுடைய கையில் கட்டியிருக்கக்கூடிய வாட்சை பார்க்கின்றார்கள், அல்லது தன்னுடைய தாடியை அவர்கள் கோதித்து விடுகின்றார்கள், தாடியை கொண்டவர்கள் விளையாடுகின்றார்கள். இப்படி என்ற நிறைய விஷயங்கள் நடக்கின்றது. இதையெல்லாம் தொழுகையில் செய்வது என்பது தடுக்கப்பட்டது. ஏனென்றால் ஒரு முறை உமர் ரலியல்லாஹுடைய சம்பவத்தில் வருகின்றது. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு ஒரு மனிதனை பார்த்தார்கள். அவர் தொழுகையில் தன்னுடைய தாடியை அவர்கள் கோதித்து கொண்டிருந்தார், அதை கொண்டு விளையாடி கொண்டிருந்தார் தொழுகையில். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், லவ் ஹஷஅ கல்பு ஹாதா லஹஷஅத்தில் ஜவாரிஹ். இவருடைய இதயம், இவருடைய உள்ளம் அஞ்சி இருந்திருந்தால் அவருடைய உறுப்புகளும் அஞ்சி இருக்கும். என்ன அர்த்தம்? அவருடைய உள்ளம் ஒருமனதாக தொழுகையில் இருந்திருந்தால் அவருடைய உடல் முழுவதும், அவருடைய உறுப்புகள் முழுவதும் மிகவும் தொழுகையில் அமைதியாக இருந்திருக்கும் என்று அவர்கள் கூறினார்கள். ஆக இந்த ஹதீஸில் நாம் பெற்ற முதல் இந்த விஷயம், நாம் வீணான அசைவுகளை நாம் செய்யக்கூடாது. இரண்டாவது ஹதீஸ் 256வது ஹதீஸில் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இங்கு அங்கு பார்க்கக்கூடிய விஷயத்தை பற்றி கேட்கின்றார்கள். அசைவுகளையும் இங்கு அங்கு என்று பார்க்கக்கூடிய விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு கூறினார்கள். தொழுகையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது திரும்பி பார்ப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடியானின் கவனம் சிதறும் பொழுது அவனது தொழுகையில் ஷைத்தான் செய்யும் திருட்டு செயலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போ மனிதன் தொழுகையில் கவனம் சிதறும் பொழுது இங்கு அங்கு என்று வலது இடது பக்கம் பார்க்கும் பொழுது அவனுடைய தொழுகையை அவன் திருடுகின்றான். ஷைத்தான் அவனுடைய தொழுகையை திருடுகின்றான். ஏனென்றால் அன்புக்குரிய நாம் அனைவரும் அறிவோம், நாம் தொழுகையை ஷைத்தான் என்பவன் நம்முடைய எதிரியாக இருக்கின்றான், நம்முடைய பகைவனாக இருக்கின்றான். அவன் நம்முடைய தொழுகையில எவ்வளவு முடியுமோ நம்மை தொழுகையிலிருந்து நிற்பாட்டுவதற்காக முயற்சி செய்கின்றான். இல்லை என்றால் நம்முடைய தொழுகையிலுடைய நன்மையை குறைப்பதற்காக அவன் முழு முயற்சியும் எடுக்கின்றான். ஆகையால் தான் நம்முடைய மனசில் சில சலசலப்புகளையும் சில வஸ்வசாக்களையும் ஏற்படுத்துகின்றான். உள்ளச்சத்துடன் தொழாத நிலையில் நம்மை அவன் ஆளாக்குகின்றான். அந்த நேரத்தில் நம்முடைய திசை வலது புறம் இடது புறம் என்று சிதறுகின்றது. இது ஷைத்தான் நம்முடைய தொழுகையுடைய அஜரையும் கூலியையும் அவன் குறைப்பதற்காக செய்யக்கூடிய விளையாட்டாக இருக்கின்றது, சரி செய்யக்கூடிய ஒரு திருட்டாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அதே போல சஹீஹான ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் தொழுகையில் இங்கு அங்கு என்று பார்ப்பதிலிருந்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் இது உங்களை அழித்துவிடும். சரி, உங்களுக்கு அவசியம் என்று வரும் பொழுது, அது நஃபிலான தொழுகையில மட்டும் அவசியம் என்று வரும் பொழுது செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஹதீஸ் திர்மிஸில் வரக்கூடிய ஹதீஸில் இந்த வார்த்தைகள் பதிவாக இருக்கின்றது. ஆக நாம் பரதான தொழுகையில, நாம் பொதுவான தொழுகையில நாம இங்கு அங்கு என்று திசை நாம திரும்ப கூடாது. நம்முடைய பார்வைகளோ நம்முடைய உடலோ நாம திரும்ப கூடாது. ஏனென்றால் தொழுகையை குறைப்பதற்காகவும் அந்த நன்மையை குறைப்பதற்காகவும் ஷைத்தான் செய்யக்கூடிய இது ஒரு சூழ்ச்சியாக இருக்கின்றது. நாம் ஷைத்தானை நம்முடைய எதிரியாக அதை கருதி நம்முடைய தொழுகையை நாம உள்ளத்துடன் தாம் தொழுக வேண்டும். அதே போல ஒரு மனிதன் தொழுகையில முழுமையாக அவனுடைய உடல் திரும்பி என்றதென்றால், உடலாக தன்னுடைய ஒட்டுமொத்த உடலும் அவன் திரும்புகின்றான் என்றால் அவனுடைய தொழுகை முடிந்து விட்டது. கிப்லாவை விட்டு அவன் திரும்பினான் என்றால் அவன் முடிஞ்சது, அவனுடைய தொழுகை முடிந்து விட்டது. திரும்பவும் அவன் முதலிலிருந்து தொழக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் அன்புக்குரியவர்களே நம்முடைய எல்லா நிலையிலும் இது நாம பேணி காக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. உள்ளச்சத்துடன் நாம் தொழுக வேண்டும். தேவை என்று வரும் பொழுது, நமக்கு அவசியம் என்று வரும் பொழுது, அந்த அவசியம் என்பது நமக்கு அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. வெறும் நம்முடைய லேசான ஒரு அசைவு, லேசான ஒரு விஷயம் செய்வது என்பது தேவை என்று வரும் பொழுது அவசியம். எடுத்துக்காட்டாக வீட்டில் குழந்தை இருக்கின்றது, தொழுது கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. குழந்தை என்ன ஆச்சோ இல்லையோ, ஏதோ சத்தம் வந்தது என்று நாம் நம்முடைய கழுத்தை நம்ம லேசாக திருப்பி பார்ப்பது என்பது இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது.
ஏனென்றால் இது தேவையான ஒரு காரணமாக இருக்கின்றது. இல்லை என்றால் பொதுவாக தொழுகையில திரும்புவது என்பது முழுமையாக தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதே போல ஏனென்றால் தொழுகையில நாம் தொழுகும் பொழுது நம்முடைய கவனம் சரியாக இல்லை என்றால், நாம் உள்ளச்சத்துடன் தொழுகவில்லை என்றால் நம்முடைய தொழுகையில் நன்மை குறைகின்றது. அதனால ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸு, மக்கள் தொழுகின்றார்கள், தொழுதுவிட்டு அவர்கள் செல்லும் பொழுது அவருடைய உள்ளச்சத்தின் அடிப்படையில் சிலர் முழுமையான நன்மையை பெற்று செல்கின்றார், சிலர் அதனுடைய பாதியை பெறுகின்றார், சிலர் அதில் கால்வாசியை பெறுகின்றார், சிலர் அதில் 5% பெறுகின்றார், சிலர் அதில் 10% தான் பெறுகின்றார், சிலருக்கு கிடைப்பதே இல்லை என்ற நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கூறியிருக்கின்றார். ஆக நம்முடைய குஷு எவ்வளவு இருக்குமோ, உள்ளச்சம் எவ்வளவு இருக்குமோ, அந்த அடிப்படையில் நம்முடைய நன்மை நமக்கு தொழுகையில் நன்மை நமக்கு கிடைக்கும். ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். திரும்புவது என்பது அன்புக்குரியவர்களே, ஒட்டுமொத்த உடலை கொண்டு நாம் திரும்பினோம் என்றால் அது நம்முடைய தொழுகையை பாத்திலாக்கிவிடும், அது நம்முடைய தொழுகையையும் முடித்துவிடும். ஆக நம்முடைய கழுத்தை லேசாக தேவை என்று வரும் பொழுது அதை திருப்புவது என்பது அது நம்முடைய தேவை என்று வரும் பொழுது அனுமதிக்கப்பட்டது. இல்லை என்றால் நம்முடைய தொழுகையில நன்மையை குறைத்துவிடும். இது நினைவு கொள்ள வேண்டும். அதே போல நாம் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய பார்வைகள் எங்கு இருக்க வேண்டும்? கியாம் மற்றும் இருக்கக்கூடிய நிலையில நாம் முழுமையாக எல்லா நிலையிலும் நம்முடைய பார்வை சஜதா செய்யக்கூடிய இடத்தில் தான் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. வெறும் நாம் அத்தஹியாத்துக்கு உட்காரும் பொழுதும், அதே போல 2 சஜதாவுக்கு நிலையில் உட்காரும் பொழுது, அத்தஹியாத்து நிலையில் உட்காரும் பொழுது நம்முடைய பார்வை, நம்முடைய விரல் நாம் உயர்த்தக்கூடிய இந்த விரலை நாம் உயர்த்தி வைக்கின்றோம், அத்தஹியாத்திலிருந்து உயர்த்தி வைக்கின்றோம், அந்த விரலில் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் என்று ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய விளக்குரையில் கூறியிருக்கின்றார்கள். அதே போல சில மக்கள் என்ன செய்கின்றார்கள், காபாவில் அவர்கள் தொழுகும் பொழுது காபாவை பார்த்து, பைத்துல்லாவையும் அல்லாஹ்வுடைய அந்த காபத்துல்லாவை பார்த்து தொழுகின்றார்கள். இது கண்டிப்பாக தவறான விஷயம் என்று ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். காபாவை பார்ப்பது என்பது ஒரு இபாதத்து, ஒரு வணக்க வழிபாடு கிடையாது. ஏனென்றால் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. எந்த ஒரு ஆதாரம் இன்றி ஒரு விஷயத்தை இபாதத் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சில என்ன கூறுவார்கள், காபாவை பார்ப்பது என்பது ஒரு வணக்க வழிபாடு என்று. இல்லை, காபாவை பார்ப்பது என்பது வணக்க வழிபாடு கிடையாது அன்புக்குரியவர்களே. அதை தவாஃப் செய்வதுதான் வணக்க வழிபாடாக இருக்கின்றது. ஆக ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது, மக்காவில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது காபாவை பார்த்து தொழக்கூடாது. அவருடைய பார்வை சஜ்தாவுடைய இடத்தில் தான் இருக்க வேண்டும். இது நினைவு கொள்ள வேண்டும். மக்கள் என்ன செய்கின்றார்கள், காபாவை பார்க்கின்றார்கள். அந்த காபாவை பார்ப்பதினால் திசை திரும்புகின்றது. அந்த காபாவில் எழுதப்பட்ட ஆயத்துகள் என்ன இருக்கின்றது, அதனுடைய அலங்காரம் எப்படி இருக்கின்றது என்ற அழகு என்று மனிதன் என்ன செய்கின்றான், அதை சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். அதனால் அவனுடைய உள்ளம் சிதறுகின்றது. இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகவும் இங்கு இந்த விஷயத்தை முக்கியத்துவம் கொடுத்து பதிவு செய்கின்றார்கள். காபா என்பது மற்ற படைப்பினங்களை பார்ப்பது போலதான் காபாவை பார்ப்பது. ஒருவன் தொழுகையில் இருக்கும் பொழுது ஒரு படைப்பினத்தை பார்க்கும் பொழுது, அது கால்நடையாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும், பார்த்தால் அந்த எப்படி இருக்கும் அதே போலதான் காபாவை பார்ப்பது. அதனால எந்த ஒரு அது ஒரு இபாதத் என்று கிடையாது. காபாவை பார்ப்பதினால் அதனால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று எந்த ஒரு ஹதீஸிலும் சொல்லப்படவில்லை. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். தேவைப்படும் பொழுது மிகவும் அவசியம். எதிரி இருக்கின்றான், தொழுது கொண்டு இருக்கின்றோம், ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது என்றால் அங்கு அசைவதும், அதே போல ஏதாவது ஒரு விஷஜந்து நம்மை என்னை கடிக்க வருகின்றது என்று வரும்பொழுது அதை அடிப்பதும், அதனால் அசைவது என்பது அது அனுமதிக்கப்பட்டது. ஆக இந்த விஷயத்தை நான் நினைவு கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ், இந்த பாடத்தில் நாம் பார்த்த விஷயம், தொழுகையில் நாம் உள்ளச்சத்துடன் நாம் தொழுக வேண்டும். நம்முடைய உடலாலும் நம்முடைய உள்ளத்தாலும் நாம் மிகவும் கவனத்துடன், பயபக்தியுடன், தக்வாவுடன் நாம் தொழுக வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் உள்ளச்சத்துடன் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக.
நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் அல்லாஹு தஆலா முன்னால் நாம் சமர்ப்பித்து அவன் முன்னால் நாம் இருக்கின்றோம் என்ற அந்த உணர்வை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து நம்முடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.